விக்கி ப்ரோஸின் கோச்சார ப்ரெடிக்ஷன் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மீனராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் 2025 எந்த மாதிரியான கோச்சார பலன்களை கொடுக்க போகுதுன்னா, முதல்ல மீனராசிக்காரங்க என்ன நினைப்பீங்க, இவர் என்னைக்குங்க மீனராசிக்கெல்லாம் நல்லது சொல்லியிருக்காரு, இவர் நல்லதே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக கடுப்பாகக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே இந்த மாசத்துல நல்ல விஷயம் இருக்குங்க. என்ன, எப்பொழுதுமே ராசியும் ராசிநாதனும் பலமாக இருக்கிற பட்சத்துல, சனி சுபத்துவமாக இருக்கிற பட்சத்துல ஏழரை சனியோட கெடுபலன் அமைப்புகள் நடக்காதுங்க. அப்ப இந்த இடத்துல என்ன, ராசி ஆல்ரெடி உங்க வீடு ராசி வீடு ஒரு அளவுக்கு குருவின் ஆன்மீக வீடு, உச்ச குரு பார்வை, ராசிநாதன் உச்சமாகிறாரு, ராசியை சுபத்துவப்படுத்துறாரு, தானே பலமா இருக்கிறாரு. ஒரு நாட்டில் அரசன் பலமாக இருக்கும்போது யாரோ ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியோ இல்லை ஒரு நோயாளியோ அந்த அரசரை ஏதாவது பண்ணிட முடியுமான வாய்ப்பு இல்லைல்ல. இந்த தன்மை இப்ப நடக்க போகுதுங்க. அப்ப என்ன, ராசியும் ராசிநாதனும் புனிதம் அடையக்கூடிய அமைப்புகள்ல கூடவே சனியும் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்க போறாருங்க இந்த 30 நாளைக்கு. அப்ப சனியால் ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் என்ன, சனி ராசியில் இருக்கிறாரு, அவரே 3ஆம் இடத்தை பார்ப்பாரு, சகோதர அமைப்புகள் பூரா சண்டையா போச்சுங்க. அவரே 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, நண்பர்களோட பிரச்சனையாயிருச்சு, கணவன் மனைவி உறவுகளில் பெரிய தலைவலியாக இருக்குதுங்க. அதோட சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, வேலைக்கு ஏன்டா போகிறோன்னு இருக்குல்ல. இந்த நிலை இந்த ஒரு மாதம் முழுக்க மாற ஆரம்பிக்கும். ராசி சுபத்துவமாக இருந்தால் மனசு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்ட்டு வந்துடும்ல. அப்போ ராசி பலமாக இருக்கக்கூடிய கோச்சார அமைப்பு மிகப்பெரிய நல்லதுகளை பண்ணுங்க. ஏழரை சனி கெடுதல் மட்டும்தான் நான் பண்ணும் இல்லை, சிலருக்கு நல்ல வாழ்க்கை அமைப்புகள், குழந்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை கொடுக்கும், திருமணத்தை பண்ணி வைக்கும், நல்ல கமிட்மெண்ட்ல ஹை கமிட்மெண்ட்ல உங்களை மாட்டி விடக்கூடிய தன்மை இருக்கும், வீடு வாங்குற அமைப்புகள் இருந்து வந்த பிரச்சனைகள் இருக்கும், தந்தையோடு இருந்து வந்த விரோதங்கள் விலக ஆரம்பிக்கும். 9ஆம் இடத்தை 9ஆம் அதிபதியை குரு பார்க்குறாரு, சூரியனையும் குரு பார்க்குறாருல. அப்போ இந்த அமைப்புகளில் தந்தையோடு இருந்து வந்த விரோதங்கள், அரசு சார்ந்த அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் படிப்படியாக தீரக்கூடிய ஒரு நல்ல தன்மை இருக்குங்க இந்த ஒரு மாதம். இந்த குரு பார்வை போனோடனே அது நல்ல தன்மையில் இருக்காது. ஆனால் ஒன்று, 2026 நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு தொடக்க அமைப்புகளுக்கு ஒரு சின்ன அச்சாரமுங்க. நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரக்கூடிய ஒரு மாதமா நவம்பர் மாதம் இருக்கும். செலவுகளும் ஆகிக்கிட்டே இருக்கும், என்ன இருந்தாலும் விரயம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் விரயம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு. நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வே வர ஆரம்பிக்குங்க. படிப்படியாக நோய் தீர ஆரம்பிக்கும். என்ன பிரச்சனைனே தெரியாம சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, இதுதான் உங்க நோய், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா பழிக்க ஆரம்பிச்சிடும், இந்த ட்ரீட்மெண்ட் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதத்திலிருந்தே படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். படிப்புல மாணவர்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை மாறுங்க. எப்போதுமே இந்த ஏழரை சனியோட விஷயம் அப்படியே உங்களை சோம்பல்தனமாக மாற்றி வச்சிடுறது, ரூமுக்குள்ளே அடைஞ்சு வச்சிருக்கிறது, தேவையில்லாத புதிய பழக்க வழக்கங்களில் உங்களை வைக்கக்கூடிய தன்மைகளில் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு மனக்கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது உடனே போய் நான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அகலக்கால் வைக்க வேணாங்க. என்ன இருந்தாலும் ஏழரை சனி. ஆனால் இந்த மாதம் 30 நாளில் ஏதோ ஒரு வகையில் உதவி கிடைக்கிறதோ, ஏதோ ஒரு வகையில் பண வரவு இருக்கிறதோ, ஏதோ ஒரு வகையில் நல்ல தன்மைகள் இந்த நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக சகல தரப்பு மீனராசிக்காரர்களுக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக இருக்குங்க. குழந்தைகளோடு இருந்து வந்த விரோதங்கள் அப்படியே தீர ஆரம்பிக்கும். பிள்ளைங்க வழியில் அப்படி இருக்காங்க, பிள்ளைங்க சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி தன்மை இருக்கும். சிலருக்கு குழந்தையை விட்டு பிரியக்கூடிய அமைப்புகளில் கூட சுபப்பிரிவு, படிப்புக்காக போகிறாங்க, வேலைக்காக போகிறாங்க, திருமணமாகி போகிறாங்கன்ற மாதிரியான நல்ல குழந்தைகளுக்கான தன்மைகள் இருக்க ஆரம்பிக்கும். வம்பு வழக்கு அமைப்புகள் கூட இந்த இடத்துல ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு இனிய மாதமாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் 2025 நிச்சயமாக இருக்கும்.